ஹாய் கைஸ், எல்லாமே தமிழ் மீ ரியாக்ஷன். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 68 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரே டைமில் எல்லாரும் அட்டாக்கு. உங்க ஊர் அழிக்க தான் பார்க்குறாரு. எல்லாருமே வில்லேஜ் ஆளுங்க தானா? இது வேற டவுட். உங்களுக்கு இங்க அனுமதி கிடையாது. கூட இருந்தவரை அடிச்சிட்டாங்க. ஒரு 2 ஒக்காகேக்கும் ஃபைட் நடக்க போகுது போல. ஒரு வழியா இப்ப நான் யாருன்னு காமிக்கலாம். நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு அப்படி மறைஞ்சிருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன மந்திரவாதிகமா இருக்கிறாங்களே. என்ன பேசுற? நாங்கெல்லாம் உன்னோட நண்பர்கள் தானே. எங்கடா இருந்தீங்க நீங்களாம்? பாப்பா, நம்ம எல்லாரும் உட்காந்து இவ காப்பாத்தணும். ஜாக்கிரதையா இருங்க. எஸ் சார். ஆரம்பிக்க. சரி. அதை தாண்டி போக முடியல. உள்ள இப்படி ஒரு தடையா? நாம இந்த தடையை தாண்டி உள்ள போயே ஆகணும். ஆனா எப்படி? உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அன்பு பிளாக் அப் சாலி அவங்கள நெருங்க முடியல. ஆனா இங்க இருக்கிறதுலே சிறந்தவர்கள் அவங்கதான். அவங்கனாலே உள்ள போக முடியல. லார்ட் ஹோகாகே ஆபத்துல இருக்கும்போது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கபுட்டோ ஆள் எடுத்துக்கிறான். ஏன் இந்த மக்கள்லயே இவனுக்கு ஆளுங்க மிக்ஸ்டா இருந்திருக்காங்க. அட்டா பாவீங்களா? இதான் விஷயமா? எதிரிகள் ஆன்பு அப்படியா? இல்ல அவங்களே உருவத்தை எடுத்துக்கிட்டாங்க. இல்ல 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 மாறு விஷயத்துல உட்காந்துக்கிறாங்க. இவன் தானா? ஆமா, சந்தேகமே இல்ல. சான் வில்லேஜ் லீஃப் வில்லேஜுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்களோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் நமக்குள்ள அந்த ஒப்பந்தத்தை நான் போட்டேன். இந்த சண்டை போட்டு விளையாடுற போட்டி இத்தோட முடிய போகுது. இந்த நொடியில இருந்து வருங்காலம் மொத்தமா மாறப்போகுதா? என்ன சொல்ல வர? பெரிய போர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றியா? சரியா சொன்னீங்க. சண்டை போடுறதால எந்த பிரச்சனையும் தீர்வுக்கு வராது. ஏதா இருந்தாலும் பேசிதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சீக்கிரம் முடிவை மாத்திக்கங்க லாட்காசேக்காக. உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஹெட்டே இப்படி இருந்தா என்ன பண்றது? ஒருவேளை வயசான வர மரண பயம் உங்களை பயப்பட வைக்குதுன்னு நினைக்கிறேன். சருட்டோபி சென்சே. நீயா? யாரு? இவங்களால பவர் எடுக்க முடியாதோ வயசாயிடுச்சுனால. அதான் பேரியர் மாதிரி போட்டு எதுவும் பண்ண முடியாதோ நம்ம தெரியல. இந்த 2 ஹொகாகேவும் பவர் யூஸ் பண்ணலாம். பரவாயில்ல விடு. ட்யூனிங் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். அத பார்க்க நிறைய வாய்ப்பு என்ன இருக்கு. ஜாலியா பேசுனீங்க. ஆனா இந்த வருஷம் உச்சிஹாட்ல சேர்ந்த அந்த பையன் ஃபிளாஷ்பேக்கா? அத பார்க்க முடியலன்னா கவலையா இருக்கு. ஊர் எல்லையில இருக்கிறானுங்க. எல்லாமே நடக்கிறது இல்ல. என்ன அது? நல்லா கவனிச்சிங்கடா நீங்க. இவனுக்கு வேற என்ன எடுக்க போறான்னு தெரியல.
என்னடா இது? summoning வேலை செஞ்சிருச்சு. பாம்பு. சீக்கிரமா போய் லார்டு ஒகாகே கிட்ட இத பத்தி சொல்லிடலாம். அப்பா, இறைச்சி மாறு எத்தடவே பெருசா கிடையாது. உன்னை இந்த கிராமத்துக்குள்ள நுழைய விட மாட்டோம். எங்க இதே ஊர் அழிச்சிடும் போலயே. சீக்கிரம் ஆளுங்களை கூட்டிட்டு வா. எஸ் சார். சாண்டி நிஞ்சா. இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? வேற அட்டாக் பண்ணிட்டு போவாங்க. அவனை கொல்லணும். ஏய், இதுக்கு மேல அவனை எதிர்த்து சண்டை போடுறதுல பிரயோஜனமே இல்ல. ஆமா காரா, நம்ம இலக்க மறந்துடாத. என் வழியில குறுக்க வராத. நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க? கண்ணை திறந்து பாருங்க, நம்ம திட்டம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இங்க என்ன நடக்குது? ஒழுங்கா சொல்லுங்க. காரா, என்னாச்சு? அவனுக்கு ஏற்பட்ட காயம் பலமா இருக்கு. அப்புறம் அவனோட சக்கரமும் மொத்தமா காலி ஆயிடுச்சு. சந்தோஷம். வேணும்னு அதை பயன்படுத்தி பாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அடி முட்டாளே, சிக்னல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிவு பண்ணிட்ட. சரி, நம்ம இப்ப என்ன பண்றது? நமக்கு கண்டிப்பா காரா தேவை. அட்டாச்சிடுறானுங்க. காரா இன்னும் இங்க வரலையா? ஹிடன் வில்லேஜ் சாண்டோட முக்கியமான ஆளே காரா தான். என்ன ஆனாலும் சரி, அவனோட வேலையை அவன் செஞ்சுதான் ஆகணும். சரி, சீக்கிரம் நீங்க 2 பேரும் அவன் காயத்தை சரி பண்ண ஆரம்பிங்க. அவனோட சக்கரம் அவனுக்கு திரும்ப கிடைச்சதும் திட்டப்படி அவன் செயல்பட ஆரம்பிக்கணும். ஏய், இந்த பொம்மை யூஸ் பண்றாங்கடா, தெரியுதா இல்லையாடா உங்களுக்கு? அப்போ நீங்க சென்சே? நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சமாளிக்கிறேன். உங்களோட திட்டத்தை இங்க செயல்படுத்த முடியும்னு நம்புறீங்களா என்ன? எங்களோட திட்டத்தை நான் செயல்படுத்தி காட்டுறேன். போங்க. சரி, கிளம்புறோம். தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த திட்டத்தோட தலைமை யாரு? புரட்சி மாறுவா? தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சண்டைய சீக்கிரம் ஆரம்பிக்கலாமா? ஆமால, இந்த உரைச்சி மாதிரி எங்க போனா? இன்னும் அவன் வேற இருக்கிறான். சாஸ்கே, என்ன மன்னிச்சிடு. உன்னோட ஜூனியர் எக்ஸாம் இத்தோட முடிவடையுது. நீ ஏற்கனவே அந்த லெவலுக்கு வந்தாச்சு. நீ லீஃப் வில்லேஜ் ஷினோபி. உன்னோட திறமையை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த. நான் உடனே போய் காராவை தடுக்கணும், அதைத்தானே சொல்ல வரீங்க? எங்களோட மேட்ச் இன்னும் முடியல. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இனி அது மேட்ச் கிடையாது, உண்மையான சண்டை. அது எனக்கும் தெரியும். நான் போய் அவனை பிடிக்கிறேன். அதுக்கு உன்னை விட்டாதானே? சாஸ்கே, இங்க நடக்கிறத பாருங்க. காரா பிரச்சனை பண்றப்போ சாஸ்கேவை பிடிக்கிறது தான் திட்டமாக இருந்துச்சு. ஆனா திட்டம் போட்ட மாதிரி எல்லா விஷயமும் நடக்கிறது இல்ல. என்ன சரிதானே? அப்படின்னா இதான் உன்னோட திட்டமா? அப்ப ஹிடன் லீஃப் கிராமத்தை சேர்ந்த சாஸ்கேவை பிடிக்கதானே இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? லீஃப் வில்லேஜ் எனக்கு அவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்களா என்ன?
இப்போ இவரும் சாஸ்கே மேல தான் கண்ணா திரும்ப வந்தானா உங்களுக்கு ஒரு அட்டகாசமான விஷயத்தை நான் காமிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கோபமும் பிடிவாதம் தான் இப்போ உங்களுக்கு வினையா வந்து நிக்குது. அதை வச்சுதான் உங்களை தோக்கடிச்சிருக்கேன். உன்னோட திட்டம் முடியற வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கிறது நல்லது. பல வருஷம் முன்னாடி கத்து கொடுத்த நீ ஞாபகம் இல்லையா? கத்து குத்தீங்களா? உரச்சி மாறு. மாறு. அட பாவி. ஐயா நீ தான் இந்த மாறு விஷயத்துல வந்துக்கிறியா? இந்த நாள் கண்டிப்பா வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருந்ததுப்பா அந்த கண்ணு பார்க்கும்போது, ஒரு வேலை இருக்குமோன்னு இருந்துச்சு. உன்னால என்ன அவ்வளவு சுலபமா தோற்கடிச்சிட முடியாது. நான் தான் ஏற்கனவே சொன்னல, நீங்க 5th ஹொகாகி யாருன்னு தேர்ந்தெடுத்திருக்கணும். ஏன்னா 3rd ஹொகாகி இப்போ என் கையால சாக போறாரு. இவன் வேற. அப்போ மொத்த பிளானே இவந்து தான். என்னடா ஜாலியாக குழந்தை வச்சு விளையாண்டுறாரு. நடந்துகிட்டு இருக்குன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. நருட்டோட மேட்ச் முடிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியலையே. முதல் மேட்சே அவனுக்கு நெஜி கூட தான் இல்ல. ஓ, அந்த போட்டியில நருட்டோ ஜெயிச்சிருப்பான்னு நான் நம்புறேன். இல்ல 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 இல்ல, எனக்கு பிடிச்சவன்றனால இந்த மாதிரி நான் பேசக்கூடாது. ஒரு ஆசிரியருக்கு எல்லா மாணவனும் சமந்தான். எல்லாருக்காகவும் நான் சந்தோஷப்படுறேன். உங்களை மீறி அந்த பாசம் வந்து No. ஆனா நான் என்ன செய்வேன்? இப்போ நருட்டோ ஜெயிச்சா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். நருட்டோவை பத்தி கவலைப்படுறீங்களா? ஆமா, என்னோட கவலை அதுதான். கோணக மாறு. அப்பவே நினைச்சேன். ஆனா இன்னொரு நீங்க உங்க எல்லாரையும் 10 லேப் போடதானே நான் சொன்னேன். ஆமா, ஆனா நாங்க எப்பவோ ஓடி முடிச்சிட்டோமே. நீங்க பகல்லையே கனவு கண்டுட்டு இருக்கீங்க சென்சே. நீங்க இந்த நிலைமையில இருக்கிறப்ப எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால இன்னைக்கு நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாமா? என்ன நல்ல முயற்சி பண்ணீங்க. கிளாஸை நிறுத்த முடியாது, தொடர போகுது. ஐயோ ஊருக்குள்ள வேற ப்ராப்ளமா இருக்கு, தெரியுதா இல்லையா? பாருங்க என்ன போக வருது. இப்பதான் பாக்குறாங்க. போட்டி நடக்கிற பக்கத்து இடத்துல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த இடத்துல புகை தெரியுது இல்ல? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. பயங்கரமா நடக்குதுடா. ஹோரோச்சி மாறு. என்ன பண்றதா? இன்னும் கொஞ்சம் ஆட்களை அனுப்பி வைக்கலாமா? வேண்டாம். நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாம நாம எதுவும் செய்ய வேண்டாம். ஒருவேளை இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரோச்சி மாறுனா நாம அதை செய்யக்கூடாது. நீங்க சொல்ற உரோச்சி மாறும் உண்மையிலேயே அவ்வளவு ஆபத்தானவனா என்ன? ஆரம்பத்துல 3rd ஹொகாகேயோட மாணவனா இருந்தாரு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி மோசமான நிஞ்சாவா மாறினாரு? பல வருஷம் முன்னாடி 4வது ஹொகாகே யாருன்னு முடிவு செய்யறப்ப ஒரோச்சிமாரு தானும் 4வது ஹொகாகே ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட வேண்டுகோளை அவங்க ஏத்துக்கல. அதுக்கப்புறம் சீக்கிரமே இந்த ஹிடன் லீஃப் கிராமத்தை விட்டு மொத்தமா போயிட்டாரு. இந்த காரணத்தால 3வது ஹொகாகே மேல இப்பவும் அவருக்கு கோபம் இருக்கு. பழிவாங்க நினைக்கிறாரா? அப்படித்தான் நினைக்கிறேன். நான் சின்ன பையனா இருந்தப்போ அவரை நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். அப்ப ஒரு விஷயம் தான் தோணுச்சு. எவ்வளவு வயசு இருக்கணும்? எங்காவே தெரியறான். அவரை பார்த்தா எனக்கு மனுஷ மாதிரி தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மனித உடல்ல இருக்கிற ஒரு கொடூர மிருகம். பார்க்கவே பயமா இருந்துச்சு. ஏய் மாதிரி தான் இருக்கான் பார்க்க. வேற எதுவும் இல்லை, வெறும் பயம்தான். சார், ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இவரே பயப்படுறாருன்னா லீஃப் வில்லேஜ் ஈஸ்டர்ன் கேட்ல ஒரு பெரிய பாம்பு வந்திருக்கு சார். கூடவே சாண்ட் நிஞ்சா 100 பேர் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பாதுகாப்புக்கு இருந்த நம்ம ஷினோபிஸ் கூட பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட் நிஞ்சாஸா? ஸ்குவாட் 1 and 2 இப்பவே கிளம்புங்க. கேட் கிட்ட போங்க சீக்கிரம். எஸ் சார். இவங்களை தடுக்கணும், இதை தடுக்கணும், கராவை தடுக்கணும், புரட்சி மாறுவை தடுக்கணும். வரவிட மாட்டோம். ஒண்ணுமே ஆகலையே. இவனு வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. பேருமே மயங்கிட்டாங்க.
நாம தான் கவனக்குறைவா இருந்துட்டோம். இப்ப லார்டு ஹொக்காகேவும் மாட்டிக்கிட்டாரு. ககாஷி, அந்த பேரியருக்குள்ள கொஞ்சம் பாரு. என்னது? தெரியுதா வெளியே? உரோச்சிமாரு. உரோச்சிமாரு. அவ எதுக்காக இங்க வந்திருக்கா? மறுபடியும் சாஸ்கேவை தேடி இங்க வந்திருக்கானா? ஹே சாஸ்கே! என்ன? அவன் போய் 1/2 மணி நேரம் ஆகுது. சாகுரா, நான் இப்படிதான் காப்பாத்தீங்களா? நீ இங்கேயே கொஞ்சம் அமைதியா இரு. பேசிக்குள்ள இவங்க பாத்துக்கிறாங்க. பி மாஸ்டர் எங்க போனாரு தெரியல. அவரும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ப்ரூஸ்லி மாதிரி. இவனுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா லார்டு ஹொக்காகேவை நம்ம காப்பாத்தியே ஆகணும். அந்த வேலையை ஆன்போர்ட் பேக்கப்ஸ் பார்த்துக்கிட்டோம். நமக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம லார்டு ஹொக்காகே ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஊர் தலைவர்னா சும்மாவா? ஒரு விஷயத்த மறந்துடாத காய். அவருதான் ஹொக்காகே. அதை அவரு பார்த்து பாரு. அவரோட ஸ்டூடெண்ட் தானே இவன். ஆனா அதான் அமைதியா இருக்காங்களே, சண்டையே போடல. உன் கண்ணுல வர அழுகைக்கு என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருக்கியா என்ன? இல்ல ஒருவேளை உன் மனசுக்குள்ள ஏதாவது சோகம் இருக்கா? ஒருவேளை உன்னோட சொந்த குருவை கொல்றத நினைச்சு உன்னோட மனசு வருத்தப்படுதா? கொஞ்சம் கூட இல்ல. ஓ, அவன் கையை அவனே குத்தினுறான். பயங்கரமா தூக்கம் வந்துச்சு. ஆனா இப்பதான் தூக்கமே கலைஞ்சிருக்கு. ஆமா, எதையே தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனசுல கோபத்தை வச்சுக்கிட்டு அப்புறமா வர்ற ஆள் நீ கிடையாது. அதனால உனக்கு எந்த காரணமும் இல்ல, குறிக்கோளும் இல்ல. இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. ஆனா நான் இதை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். இந்த உலகத்துல சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும். உலகம் அமைதியா இருந்தா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. சுத்தாம நிக்கிற வெண்டுமில் மாதிரி. இந்த மாதிரி அமைதியா இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு இப்படி அமைதியா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. எல்லா விஷயத்தையும் நானே நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுல முதல் வேலை இந்த லீஃப் வில்லேஜ் அழிக்கிறது. நீ கொஞ்சம் கூட மாறலன்னு நல்லா தெரியுது. சாகுரா, கெனின் எக்ஸாமுக்கான சர்வைவல் ட்ரைனிங் அப்போ உனக்கு கென்ஜூட்சு சொல்லி கொடுத்தது நல்லதா போச்சு. உனக்கு உண்மையிலேயே அந்த திறமை இருக்கு. ஆனா ஒழிஞ்சிட்டு இருக்காதே. நருட்டோவையும் ஷிகமாருவையும் எழுப்ப. ஓ, அதையாவது பண்ணு. அவனுங்களாவது சண்டை போடுவானுங்க. நருட்டோ ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்க போறான். இப்பதான் வெறி கொண்டு ஆடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க ஒரு ஏ ரேங்குக்கான வேலையை செய்ய போறீங்க. நருட்டோ ஹாப்பி தான். இருக்க எபிசோடு வேற லெவல்ல போயிட்டே இருக்குங்க. எவ்வளவு சஸ்பென்ஸ் தான் வச்சுட்டு இருப்பாங்கன்ற மாதிரி இருக்கு. போன எபிசோடே அப்படின்னா இப்போ உரைச்சிமாறு கொடுத்தாம பாருங்க ஒரு சர்ப்ரைஸ். அப்பா வர்ற மாசம் இருந்துச்சு. அது கெட்டவன் தான், ஆனாலுமே வந்து என்ன சொல்றது, மாஸ் பண்றான் அவன் அப்படின்ற மாதிரி இருக்கு.
எவ்வளோ அழகாங்க ஒக்காக வேஷம் போட்டுன்னு அழகாக சாண்ட் வில்லேஜ் ஆள் மாதிரி உள்ளே வந்து அவர் பக்கத்துலேயே உட்காந்து ஈஸியாக பிடிச்சிட்டான். ஆனா எனக்கு உண்மையாவே இந்த டவுட் இந்த எபிசோட்ல மட்டும் இருந்துச்சு. அந்த கண்ணு பார்த்துட்டு இருந்தப்போ ஒருவேளை அவனா இருப்பானோ அப்படின்னு எனக்கு நிஜமாவே தோணுச்சு. அவன் தான். இன்னும் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்வை சரியில்லை தான், வந்ததுலேருந்தே டவுட்டு தான். இவர் என்னடா அது இப்படி பார்த்துட்டு இருக்க, சரி இவரும் அது ஒரு உடந்த தானே இந்த வில்லேஜ் அழிக்கணும்னு அப்படி பார்த்தா இவனே அந்த வேஷத்தில் வந்திருக்கான். அப்போ அவர்லாம் எங்கே போனார் அப்படின்றது தெரியல. பட் இங்கே வேறு லெவலில் போயிட்டுருங்க, எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுறான், வேறு லெவலில் பிளான் பண்ண வந்திருக்கான். ஒரு பக்கம் ஊரில் ஒரு 100 பேர், ஒரு பாம்பு வேறு இந்த பக்கம், ப்ளஸ் காரா அந்த பக்கம், இந்த பக்கம் உள்ள மக்களோட மக்களாகவே இவங்க ஆளுங்களாம் வந்து மாறு வேஷத்தில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வச்சு மாறும். எப்படி இந்த வில்லேஜ் இப்போ தாக்குப்படி போகுது, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நம்ம பசங்க மயக்கத்திலே இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ணாதவளா கற்று வச்சுன்னு மயக்கத்துலேருந்து எழுந்து உக்காந்துக்கிறா. என்ன பிரயோஜனம், இப்போ உட்காந்தா இருப்போம். ஏதோ அவனை எழுப்பி விட்டாலாவது அவனாவது நீ சொல்லவே தேவையில்ல, எழுந்தா அவனே சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஐயா ஜாலி அப்படின்ட்டு. பாப்பா இனிமேல் எழுப்பி விட்டாதான் நம்ம சிங்கம் எழுந்து இனிமேல் தான் எதனா பண்ணோம். ஸோ இப்போது கக்காஷி வந்து அவனை எழுப்பி விடு, இப்போ உங்களுக்கு ரேங்க் மிஷின் தரப்போறான்ட்டு இருக்காரு. ஸோ இப்போ இங்கே வேற லெவலில் போக போகுது நெக்ஸ்ட் எபிசோட்ன்றது தெரியுது. இப்போ எனக்கு என்ன தாட்னா, இப்போ ரிச்சுமார் இங்கேருந்து ஒரு கிளம்பிட்டானா, சாசுக்கு வேறு தனியாக போயிருக்கான். ஸோ அங்கே போய் என்ன பண்ணிடுவானோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வேறு இருக்கேன் நான். உரைச்சிமாரு எதுக்குடா இந்த வில்லேஜ் இப்போ அழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசனையாக இருந்துச்சு. பார்த்தா இவரோட ஸ்டூடெண்ட்டு இவர் தான் நெக்ஸ்ட் ஒர்க்காகவா போட வேண்டியது, அது இல்லைன்ற அந்த இதுவுக்கு தான் இவ்வளோ காண்டாகிறான். ஸோ அது அந்த ஒக்காக மேலே அவ்வளோ இதுவாக இருந்திருக்கான், நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலான்ட்டு. அது இல்லைன்றதுனால வரல. நல்ல வேலை வரலடா, ஒன்று ஆக்கியிருந்தா என்ன ஆயிருக்கு இந்த ஊர். கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்ன்ட்டு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.